அல்லாஹ் எந்த சூழ்நிலையிலும் சாவை வைத்திருக்கிறான். மரணம் என்று ஒன்று வரட்டும், நாங்கள் வாழ்வதற்கு விரும்புகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணத்தை யாரும் யாசிக்க வேண்டாம், மரணத்தை யாரும் விரும்ப வேண்டாம், நாங்கள் வாழ்வதற்கு விரும்புகிறோம். எல்லா மனிதர்களை போன்று அமைதியாக உலகத்தை வழிநடத்துவதற்கு விரும்புகிறோம். எங்கள் உரிமைகள் பறிக்கப்படலாம். எத்தனையோ எங்களை பற்றி, எங்கள் உடலை பற்றி பேசினீர்கள், எவ்வளவோ முறை எங்களை விமர்சித்தீர்கள். எங்களை துண்டு துண்டாக காஷ்மீரிலும் குஜராத்திலும் பாகல்பூரிலும் புதைத்தீர்கள். எங்களினுடைய பிணங்களுக்கு மேல்தான் கோதுமைகள் விளைய வைக்கப்பட்டது. பொறுத்திருந்தோம். ஆனால் எங்கள் ஷரியத்தை சாகரித்து விட்டு அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்று சொன்னால், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னார்கள், நான் வாழ வேண்டும். ஷரியத்தை நிலைநாட்டப்படக்கூடிய வரை ஷரியத்தை நிலைநாட்டியதற்காக வேண்டி நாங்கள் வாழ வேண்டும். ஒரு கால் ஷரியத்து சாகடிக்கப்பட்டு எனக்கு வாழ்க்கை என்று சொன்னால், என்னை சாகடித்து எனது பிணங்களுக்கு மேலாக ஷரியத்து ஆட்சி செய்யட்டும், ஷரியத்து எழுந்து நிற்கட்டும் என்பதாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னார்களே. அந்த அடிப்படையில் ஷரியத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் இழப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, அரசு பதவிகளா, அரசு நாணயங்களா, அரசு தரக்கூடிய சலுகைகளா, எல்லாத்தையும் தூக்கி எறிய வேண்டிய நிலை ஏற்பட்டால் தூக்கி எறிகிறோம். ஷரியத்து மட்டுமே எங்களுக்கு போதும் என்பதாக நாங்கள் ஒற்றுமையோடு நிற்க ஆரம்பித்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பாக எமக்கு உதவி செய்வான். வல்லதீன ஜாஹது ஃபில்லாஹ் லனஹ்தியன்னஹும் சுபலனா வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் போராடுகிறார்களோ, அல்லாஹ்வின் ஷரியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி யார் வெளியேறுகிறார்களோ, கண்டிப்பாக அல்லாஹ் அவர்களினுடைய பாதையை லேசாக்குவான், அவர்களுக்கு உதவி செய்வான். இறுதியாக இந்தியாவினுடைய பிஜேபியினுடைய அமைச்சர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக பதிவு செய்பவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் மீண்டும் அதை பேசுகிறேன். எத்தனையோ உதாரணத்திற்கு வெங்கையா நாயுடு கூட இன்றைய தினம் ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தார். முஸ்லிம் பெண்களினுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு இந்தியாவினுடைய சட்ட அமைச்சர் பேசினார். முஸ்லிம் பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்கு, முஸ்லிம் பெண்களினுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு நாங்கள் இறங்கிவிட்டோம். முழுமையாக முஸ்லிம் பெண்களுக்கு சுதந்திரத்தை நாங்கள் வாங்கி கொடுப்போம் என்பதாக யார் பேசுகிறார்கள் தெரியுமா? ஆடு நனைகிறது என்று ஓனாய் கண்ணீர் விட்ட கதையாக நான் கேட்கிறேன். நீங்கள் யார் எங்கள் சமூகத்தினுடைய பெண்களின் உரிமையை பற்றி பேசுவதற்கு? குஜராத்தினுடைய வீதியில் கௌசர் பாணி என்று சொல்லக்கூடிய எனது தாயையும் சகோதரியையும் குஜராத்தினுடைய அந்த சூலாயுதத்திற்கு பயந்து, அந்த பெட்ரோலுக்கு பயந்து, அந்த கடப்பாறைகளுக்கு பயந்து 9 மாத நிறை கற்பணியாக கௌசர் பானு குஜராத்தினுடைய வீதியில் ஓடும் பொழுது அந்த கௌசர் பானை கற்பழித்து வயிற்றுக்குள் கையை விட்டு சிசுவை எடுத்து துண்டு துண்டாக வெட்டினீர்களே. வெட்டும் பொழுது தகல்காவினுடைய நிபுணர் கேட்டாரே, எதற்காக வேண்டி இந்த சிசுவை வெட்டுகிறாய், எதற்காக வேண்டி இந்த சிசுவை வெட்டுகிறாய்? அப்பொழுது பிஜேபியினுடைய எம்பிகள் பேசினார்கள், இந்த சிசுதான் நாளைக்கு இந்தியாவின் தீவிரவாதியாக, இந்தியாவின் துலுக்கனாக வரும், ஆதலால் சிசுவிலேயே இருக்கிறோம் என்பதாக. எரித்த உங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்கிறது எங்கள் பெண்களினுடைய உரிமையை பற்றி பேசுவதற்கு? குஜராத்தினுடைய வீதியில் பல்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய எனது சகோதரி சூலாயுதத்திற்கு கண்டு விரண்டு ஓடும் பொழுது ஆயிரக்கணக்கான நபர்கள் ஒரே ஒரு பல்கிஸ் பானுவை துடிக்க துடிக்க கற்பழித்தீர்களே. உங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்கிறது? மத்திய அரசு, பிஜேபி அமைச்சர்களே, பொது சிவில் சட்டத்தை இந்த உலகத்தில் அமுல்படுத்த வேண்டும் என்று பார்லிமெண்டிலே பேசக்கூடிய கயவர்களே, உங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்கிறது எங்கள் பெண்களினுடைய உரிமையை பற்றி பேசுவதற்கு? மாட்டுக்கறியை சாப்பிட்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி தாய்க்கு முன்னால் மகளையும், மகளுக்கு முன்னால் தாயையும் துடிக்க துடிக்க கற்பழித்த வெங்கையா நாயுடு, உனக்கு என்ன யோக்கியம் இருக்கிறது? உனது கூட்டத்திற்கு என்ன யோக்கியம் இருக்கிறது எங்கள் பெண்களினுடைய உரிமையை பற்றி பேசுவதற்கு? காஷ்மீரினுடைய வீதிகளில் தாய்க்கு முன்னால் மகளை, மகளுக்கு முன்னால் தாயை என்று துடிக்க துடிக்க நினைக்கும் பொழுதெல்லாம் கற்பழிக்கக்கூடிய கேடுகட்டவர்களே, உங்களுக்கு என்னடா யோக்கியம் இருக்கிறது எங்கள் பெண்களினுடைய தலாக்கினுடைய உரிமையை பற்றி பேசுவதற்கு? ஆடு நலைகிறது என்று ஓநாய் அள வேண்டாம். நாய் உள்ளே, நரி உள்ளே வருவதே தவறு, அதுவும் ஊளை விட்டு வருவது அதை விட மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. இந்த மோடியினுடைய அலை, கேடியினுடைய அலை என்றெல்லாம் நீங்கள் பிரச்சாரம் செய்தீர்கள். இறுதியாக மேலப்பாளையத்தினுடைய
மண்ணில் என்று சொல்கிறேன். வாழ்வதற்கு எனக்கும் ஆசைதான். ஆனால் வாழ்க்கையில் முதல் முறையாக சிறைச்சாலையை சந்திக்க வேண்டும். வாழ்க்கையில் முதல் முறையாக பெருமைக்காக வேண்டிய அல்ல, பேசுவதற்காக வேண்டிய அல்ல, வாழ்வதற்கு எனக்கும் ஆசைதான். மனைவியோடி வாழ வேண்டும், தாயோடி வாழ வேண்டும், குழந்தையை முத்த வேண்டும், குழந்தையை கொஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஆசை இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் முதல் முறையாக ஆசை வந்திருக்கிறது. இந்த ஷரியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி கரங்களில் விலங்கு மாட்டப்பட்டால் சிரித்த நிலையில் அந்த விலங்குகளை மாட்ட தயாராகிவிட்டோம். இந்த ஷரியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி எங்கள் குருதிகள் ஓட்டப்பட்டால் அந்த குருதிகளை பார்த்து முத்தமிடுவதற்கு இந்த உம்மத்து தயாராகிவிட்டது. எதையும் பொறுத்துக் கொள்வோம். மத்திய அரசிற்கு கண்டனமாக இதை ஒரு கண்டன பொதுக்கூட்டமாக சொல்கிறோம். ஷரியத்தை நீக்கிவிட்டு பொது சிவில் சட்டத்தை நீ நீக்க நினைத்தால் சத்தமாக சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள். பொது சிவில் சட்டத்தை, அல்லாஹ்வின் சட்டத்தை நீக்கிவிட்டு நீ இந்த சட்டத்தை நிலைநாட்ட நினைத்தால் முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் சொன்ன அடிப்படையில் உனது ஆட்சிக்கு எதிராக நீ வகுக்கக்கூடிய சட்டத்திற்கு எதிராக அடுத்த ஜிஹாத், அடுத்த சுதந்திர யுத்தம். நீ பார்த்ததில்லை திப்புவை, நீ பார்த்ததில்லை ஹைதரை, நீ பார்த்ததில்லை பேகம் என்ற என் தாயை. பார்ப்பாய் 1920 நீ எழுதிய இந்து சட்டம், நீ பரப்பிய RSS அத்தனையும் இந்துத்துவா என்பதையும் சேர்த்து இந்திய மண்ணில் முழுமையாக ஷரியத்து சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நாங்கள் புதைப்போம். அதற்கு தேவை உயிர் என்று சொன்னால் அந்த உயிரையும் ஷரியத்திற்காக வேண்டி இழக்க தயார். எங்களின் குரல், எங்களின் ஆதரவு முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்திற்குத்தான். எந்த சூழ்நிலையிலும் எந்த வடிவத்திலும் பொது சிவில் சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம்.